நீங்க இந்த மத்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வருது அப்படின்னா அந்த கட்சியின் தலைவர் வெளியிடுறான்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க டிவிகே கட்சி எடுத்துங்களேன். டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, டிஎம்கேக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. நீங்க சரத்குமார் கட்சி எடுத்தாலும் அந்த சரத்குமார் கட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்துட்டு இது என் கட்சி நாடுகிறதா முடிவுன்னு சொல்றல, அது அவங்க கட்சி எல்லாம் கிடையாது. அவனால காலத்துக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் போடவே முடியாது. அப்படி போட்டானா அவனுக்கு செருப்படி விடும். ஏன்னா அந்த கட்சியின் நிறுவன தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீபா ஆதித்யநாத் அவர்கள். அந்த கட்சியில இருக்க பல பேருக்கு தெரியாது. நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்டா இப்ப வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் சீமா தான் அந்த கட்சியில போஸ்டிங் போட முடியுது, ஏன்டா தலைவரும் போட முடியலன்னு கேட்டதுக்கு இவனுங்க என்ன கற்பனையில வாழ்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் மட்டும்தான், அதனாலதான் வந்துட்டு தலைவர்னு இவர் வந்துட்டு பேரு போட்டுக்காம இருக்கிறாருன்னு. நீ பிரபாகரன் பேரையும் அதுக்கு போட முடியாது, சீமான் பேரையும் போட முடியாது. உங்க கட்சியில தலைவர் செயலாளர் பொருளாளர் நீ போடவே முடியாது. அது காரணம் அந்த கட்சியே உங்க கட்சி கிடையாது, அது சீபா ஆதித்யநாதோட கட்சி. சோ அதுவும் ஒரு பிச்சை எடுத்த கட்சி தான், சொந்தமா உருவாக்குன கட்சி எல்லாம் கிடையாது. இந்த நாய்க்கு சொந்தமா ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வழிநடத்துக்கு துப்பு இல்லை. ஆனா இது சொந்தமா கட்சி தொடங்கின பார்த்துட்டு இன்னைக்கு வந்து குலைச்சிட்டு இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கட்சியில சீமானுக்கு முன்னாடி ஏன் சீமானையே கட்சிக்குள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி நல்லா பேசுறாப்ல அப்படின்னு கட்சிக்குள்ள கொண்டு வந்து சீமானை வளர்த்து விட்டதே சூப்பா முத்துக்குமார் தான். ஆக்சுவலா முத்துக்குமார் யாருன்றதே இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்க பல பேருக்கு தெரியல. முத்துக்குமார் ஒரு நல்ல மனுஷனை அடிச்சு காலி பண்ணிட்டு தான் இவன் அந்த கட்சி ஆக்குபை பண்ணான்றதும் இங்க நிறைய பேர் தெரியல. அது இனிமே அடுத்தடுத்து வரும், அதை பார்க்கலாம். இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த பேர் இருக்கு இல்லையா, அதை நான் பெருசா சீமானை பத்தி பேசும்போது நான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாம் தமிழர் அந்த தமிழர் அப்படின்ற பேரை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. அதனாலதான் நான் எப்பயுமே இதை வந்து சீமான் கட்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியை நாம தனிப்பட்ட முறையில் அசிங்கப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. அதை ஏற்கனவே சீமான் செஞ்சுட்டு இருக்கிறான்றதுனால சோ இதை வந்து நம்ம சீமான் கட்சினே வச்சுப்போம். ஆக்சுவலா இந்த சீமானோட கட்சி இருக்குல்ல, இந்த சீமானோட கட்சி செத்து பல வருஷம் ஆகுது. அந்த செத்து போன அந்த கட்சியை வச்சுதான் இப்போ என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு மேடையிலையும் அவனுங்க வீடியோ போடும்போதும் சரி, அவனோட கட்சி சார்பா அந்த சிறப்பு பேச்சாளர்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, இவனுங்க ஒவ்வொரு மேடையிலையும் அந்த செத்து போன கட்சியை வச்சுட்டு இவனுங்க ஒவ்வொரு தடவையும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க. இந்த பொம்பளைங்களாம் இந்த யாராவது செத்து போட்டாங்கன்னா சுத்தி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா, ஐயோ அச்சோ அப்படின்னு சொல்லி ஒப்பாரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்ப அந்த செத்து போன கட்சியை வச்சுட்டு இவனுங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணுங்க, பொம்பளைங்க தோத்துருவாங்க. பொம்பளைங்க கூட ஒப்பாரி வைக்கிறதுல வந்துட்டு இவனுங்க வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. இவனுங்களை அந்த அளவுக்கு பொம்பளைங்களோட ரொம்ப மோசமா ஒவ்வொரு மேடையிலும் சரி, எங்க போய் பேசினாலும் சரி ஒப்பாரிச்சு அழுது சாவுறானுங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சின்னு பேர் வச்சது போல பேசாம அழுமூச்சி கட்சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் நீ தான் மேடையார் ஒப்பாரிச்சு அழுது புலம்புறிய,